அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் 2, 2025 பங்குனி 19ஆம் நாள் புதன்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்களால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்குங்கள். உங்களது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளது. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நாளில் நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, நிகழ்வுகளை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய தாய் தந்தையர்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது குருமார்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வணங்கி இருக்க வேண்டும். நமது இஷ்ட தெய்வங்களை வணங்கி இருக்க வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை நாம் வழிபட்டிருக்க வேண்டும். அவர்களை நாம் துணைக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். தொடங்கி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதனை தொடர்ந்து நாம் நமது 9 மூட்டு பயிற்சிகளை, நமது 27 தோப்பு கரணங்களை செய்திருக்க வேண்டும். அதை மனம் மகிழ்ச்சியோடு செய்திருக்க வேண்டும். கடமைக்கு அப்படின்னு எதையும் செய்தல் தவறு. நாம் அது நமக்கானது, நமது குடும்பத்திற்கானது, நமது ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆயுளுக்குமானது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு, ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு மகிழ்வோடு நாம் அதை செய்தால் அது நமக்கு சிறிதளவு கூட கஷ்டத்தை தராது. இப்போ நீங்கள் 9 மூட்டு பயிற்சி 27 தோப்பு கரணங்கள்லாம்
தொடங்கின காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு 10, 20 நாட்கள் அல்லது 1 மாதம், 40 நாட்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அ இன்னும் கூடுதலாக செய்யலாமாங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனால் கூடுதலாக செய்ய வேண்டாம். ஆனால் நமக்கு அந்த எண்ணம் வருகிறது என்றால், நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம் என்று பொருள். நாம் மகிழ்வோடு அந்த செயல்களை செய்கிறோம் என்று பொருள். ஸோ இத மட்டும் நீங்க மனசுல வச்சு, நீங்க தோப்புக்கரணம் செய்யும் பொழுது, நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செய்யும் பொழுது, நான் சொல்லக்கூடிய முதல்ல சொல்லும்போது சொல்லுவேன் அல்லவா? நம்மளுடைய 9 மூட்டு பயிற்சிகளை செய்துட்டு, நம்மளுடைய 27 தோப்புக்கரணங்களை செய்துட்டுங்கிறத சொல்லும் பொழுது, நமது முகத்தில் சிரிப்போடு, நமது அகத்தில் மகிழ்வோடு நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன் அல்லவா? அத நீங்க செய்யறீங்க அப்படின்னா, நீங்க அதை கடந்தும் இன்னும் செய்யலாம்னு தோணுது அப்படின்னா, நீங்க அத செஞ்சுட்டீங்கன்னு பொருள். ஸோ நீங்க மகிழ்வோடு நீங்க தொடங்கணும். ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க அப்படித்தான் தொடங்கணும். 8 நடை பயிற்சியை தொடங்குறீங்களா? அதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கானது, நமது ஆனந்தத்திற்கானது. ஆயுள் முழுவதும் நாம் மகிழ்வோடு இருப்பதற்கு இந்த பயிற்சி உதவப் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்த விதைச்சு தான் நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும். ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் இத நினைவூட்டல்ல நான் நினைவூட்டிக் கொண்டே வருவேன். தொடர்ந்து நம்மளுடைய கவனச்சிதறல் இருக்கிறதா அப்படின்னு நம்மள கவனிக்கணும். கவனச்சிதறல் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிப்போம். ஏதேனும் ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணிப்போம். அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை நாம் அடைகிறோமா? அடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படிங்கிற அந்த கவனச்சிதறல் இல்லாத அந்த பயணம் இருக்கிறதான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம நோட் பண்ணணும். ஒவ்வொரு செயலிலும் நோட் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்வது போல, நாம் இடையில் கூட செக் பண்ணிக்கலாம். தவறொன்றும் இல்லை. நாம் இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? நாம் நமது லட்சியத்தை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? அல்லது நமக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறதா? நிச்சயமாக ஏற்படும். எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு நிகழ்வுல கவனச்சிதறல் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஆனால் அதில் நாம் கவனச்சிதறலில் சிக்கியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளாமல், அதிலேயே பயணிக்காமல், நாம் அதிலிருந்து விடுபட்டு, இல்ல நம்ம இலக்கை நோக்கி எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்பி இங்க வந்துடணும். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய இலக்கு என்ன? அப்படின்னு நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். ஸோ இலக்கை நோக்கி பயணித்தால் எப்பொழுதுமே வெற்றி தான். இலக்கு என்பது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னா, கவனச்சிதறல் அப்படிங்கிறது நம்மளை பல கிலோமீட்டர் கூட்டிச் சென்றுவிடும். மீண்டும் இலக்கை நோக்கி பயணித்து வருவதற்கு 100 கிலோமீட்டர் கூட வந்துவிடும். ஆனால் நாம் கவனச்சிதறல் இல்லாமல், நாம் அதில் கவனமாக இருந்து, நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நம்மளுடைய கவனத்தை அதை நோக்கி திசை திருப்பினால், 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை வெகு விரைவாக அடைய முடியும். ஸோ எல்லாருக்கும் இலக்குன்னு ஒண்ணு இருக்கணும். இலக்கை நோக்கிய பயணம் மட்டுமே வெற்றியை தரும் என்பதை நமது மூதாதையர்கள், முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். ஸோ இலக்கில்லாத பயணம் துடுப்பில்லாத படகில் பயணிப்பது போல, அது பாட்டுக்கு அலை எங்கிட்டு அடிக்குதோ, காற்று எங்கிட்டு அடிக்குதோ, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். அது எப்போ போய் சேரும்? அது காற்றோடைய வேகத்தை பொறுத்து, அலையோட வேகத்தை பொறுத்து, அது எப்போ போய் சேரும்? எங்கே போய் சேரும்? எதுவுமே தெரியாது. ஸோ அதனால நம்ம துடுப்புள்ள ஒரு படகுல பயணிக்கணும். அந்த துடுப்பு தான் இலக்காக இருக்கணும். ஸோ இலக்கு இல்லைன்னா, படகு பயணம் அப்படிங்கிறது எப்படி அதுவும் போக்குல போகுமோ, அதுபோல அமைந்துவிடும். நாம இலக்கை நிர்ணயித்து இலக்கை நோக்கி பயணிப்போம், இலக்கை அடைவோம். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நானும் என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இன்றைய தினம் பகுதியை கேட்கலாம் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தின பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு தேசிய நடைப்பயிற்சி தினம். ஏப்ரல் 2 நேஷனல் வாக்கிங் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதத்தில் வர்ற முதல் புதன்கிழமைய தேசிய நடைப்பயிற்சி தினமாக அறிவிச்சாங்க. அதன் மூலமாக இந்த வருஷம் ஏப்ரல் 2 நாம் தேசிய நடைப்பயிற்சி தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். எல்லா வயதினரும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு எளிமையாக பயனுள்ள வழியில் நடைபயணத்தை எல்லாரும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்கு தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இதய நோயை எதிர்த்து போராடுறதுக்கும் உடற்தகுதியை ஊக்குவிப்பதற்கும் ஒரு சிறந்த வழியாக அமெரிக்க இதய சங்கம் 2007 தேசிய நடைப்பயிற்சி தினத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம நாட்டிலையும் இதை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பழங்காலத்தில் எல்லாருமே நடைப்பயணம் மேற்கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு அவங்களோட தொழிலை மேற்கொள்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க நடந்து தான் சென்றாங்க. அதனால் அவங்களுக்கு நடைப்பயிற்சி அப்படிங்கிறது தேவைப்படலை. ஆனால் இப்போ உள்ள வாழ்க்கை முறை எல்லாருமே உட்கார்ந்த முறையில் தான் வேலை செய்கிறாங்க. அந்த உட்கார்ந்த வேலை முறைக்கு நிறைய ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினத்தை ஆரம்பித்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நடைப்பயிற்சியின் பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, இரத்த சுழற்சியை மேம்படுத்துது, எடை மேலாண்மையை சரி பண்ணுது, கலோரிகளை எரிச்சு ஆரோக்கியமான எடையை பராமரிக்கிறதுக்கு உதவுது, வலுவான தசைகளையும் எலும்புகளையும் நம்ம பெறலாம். இது எல்லாமே நடைப்பயிற்சியின் பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை நடைப்பயிற்சிக்கு ஊக்குவிக்கிறாங்க. நடைப்பயிற்சி சிறந்தது, அதை விட சிறந்தது நம்ம முன்னோர்களால் நம்ம சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம ஆசான் நம்ம டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன்னா நமக்கு சொல்லி கொடுத்து இதை விட நிறைய பலன்களை நாம் பெற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம 8 நடைப்பயிற்சி மூலமாக நம்மளுடைய இரத்த ஓட்டம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீராக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறோம். சாதாரண நடைப்பயிற்சி செய்யும் போது கலோரிகள் எரிக்கும் போது நம்மளுடைய உடல் சோர்வடையும். ஆனால் நம்ம 8 நடைப்பயிற்சி செய்யும் போது நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். நம்ம வீட்டுக்குள்ளேயே 8 நடைப்பயிற்சி செய்கிறதுனால நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. முக்கியமாக பெண்களுக்கு இந்த 8 நடைப்பயிற்சி ரொம்ப சிறந்ததாக இருக்குது. பெண்களுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் 8 நடைப்பயிற்சி இருக்குது. பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, உடல் சோர்வு, மன சோர்வு, மன வலி இதிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம 8 நடைப்பயிற்சி நிறைய பேருக்கு உதவியாக இருந்திருக்கு. நம்ம உறுப்பினர்கள் நிறைய பேர் சொன்ன கருத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். இதை மாதிரி நிறைய பலன்கள் நம்ம ஆசான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நடைப்பயிற்சிக்கும் 8 நடைப்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம், இன்னும் நம்ம இதில் இருந்து என்னென்ன பலன்கள் பெறலாம், நாம் 135 வயசு வரைக்கும் நம்ம நடையுடையோட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா 8 நடைப்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஆசான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நடைப்பயிற்சி தினத்தில் நம்ம ஆசானுக்கு நமக்கு இந்த 8 நடைப்பயிற்சியை தந்ததற்கு நன்றி அப்படிங்கிறத எல்லாருமே அண்ணாக்கு சொல்லுங்கள். அவங்க தினமும் நம்மளை வாழ்த்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு இந்த 8 நடைப்பயிற்சி தந்ததுக்கு நம்ம ஆசானுக்கு நம்ம நன்றிகளையும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிங்க. இந்த நடைப்பயிற்சி தினத்தில் இன்னும் நம்ம 8 நடைப்பயிற்சியை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கான முயற்சிகளை நாம் செய்வோம். அனைவருக்கும் தேசிய நடைப்பயிற்சி தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி
தொடர்ந்து நாம் இன்னைக்கு தேசிய நடைபயிற்சி தினம், நேஷ்னல் வாக்கிங் டே அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. அதாவது ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமை தேசிய நடைபயிற்சி தினமாக இந்தியாவிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அமெரிக்காவிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறத உலகத்தில் நிறைய நாடுகள் இந்த தினத்தை இப்படியே கொண்டாடுகிறார்கள். ஏப்ரல் மாதத்தின் முதல் புதன்கிழமை அப்படி அது இப்போது நம்மளுக்கு 2ஆம் தேதியாக வந்திருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய நடைபயிற்சி தின வாழ்த்துக்கள். நடைபயிற்சி அதற்கென்று ஒரு தினம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரியான தினங்களை ஏன் கொண்டாடுகிறோம் அப்படின்னா, தினம் தினம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை எல்லா மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் அதில் பயன்படுத்தணும், அதனால் பலன் பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். அந்த நாளில் மட்டும் கடைபிடிப்பது அல்ல, அந்த நாளில் அந்த விஷயத்தை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் எல்லா நாளும் செய்ய வைக்கணும். எல்லாவற்றையுமே நம்ம ஒரு தீபாவளி கொண்டாடுகிறோம், ஒரு பொங்கல் தினம் கொண்டாடுகிறோம் அப்படின்னா அது அன்றோடு அந்த ஒரு நாள் அல்ல, எல்லா நாட்களும் நமக்கு தீபாவளியாக இருக்க வேண்டும், எல்லா நாளிலும் நாம் மகிழ்வோடு இருக்க வேண்டும். பொங்கல் என்பது நன்றி கூறக்கூடிய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது இயற்கைக்கு, நம்மளுக்கு உழைக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கு, நம்மோடு இருப்பவர்களுக்குன்னு நன்றி சொல்லக்கூடிய ஒரு தினம் அப்படிங்கிறது பொங்கல் அப்படின்னு சொன்னால், எல்லா நாளிலுமே நம்ம நன்றி சொல்லக்கூடிய நபராக இருக்கணும். அதை எல்லாரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தினமாகத்தான் ஒவ்வொரு தினத்தையும் நம்ம கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நடைபயிற்சி தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம். நடைபயிற்சி முன்னெல்லாம் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் காலத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோமானால், ஏற்கனவே சகோதரி சொல்லியிருந்தாங்க, அவர்களுடைய வாழ்க்கையே நடையாகத்தான் இருந்தது. எல்லாவற்றிலும் ஒரு நடை, ஒரு எட்டு நடந்துட்டு வாங்களேன் அப்படின்னு நடையோடு தான் அவங்க வாழ்க்கையே இருந்தது. எல்லாவற்றிற்குமே அவர்கள் நடந்து தான் ஆக வேண்டும். அதன் பிறகு அவர்கள் குதிரை போன்ற வாகனங்களை பயன்படுத்தினாங்க. அப்புறம் மாடு போன்ற விலங்கினங்களை கொண்டு அவர்கள் அதற்கு ஒரு வாகனம் தயாரித்து மாட்டு வண்டிகள் அப்படின்னு அவங்களுடைய நடையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்தார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்களேன், தற்பொழுது உள்ள மனிதனுடைய நிலையை பார்த்தால், பக்கத்து வீட்டுக்கு செல்வதற்கு கூட பைக் தேவைப்படுது. பக்கத்து வீடு, அடுத்த காம்பவுண்டில் இருக்கிறவங்களுக்கு கூட பைக் தேவைப்படுது. இவர் நடந்து போனால் கூட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நடந்து வர்றீங்கன்னு கேட்குறாங்க, அவங்க வீட்டுக்கு நடந்து வர்றதே. அந்த நடை அப்படிங்கிறதே இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. அமர்ந்த நிலையிலேயே அனைத்து வேலைகளும் செய்யணும். எல்லாருமே, அது வேலை தேடுபவர்களில் ஆரம்பித்து மாப்பிள்ளை தேடுபவர்கள் வரைய அமர்ந்த நிலையில் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைய உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அப்போது அமர்ந்த நிலை அப்படின்னு ஒன்று ஏற்படும் பொழுது அங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கிறது, நோயின் வடிவில் வருது. அப்போது இதை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு மக்களுக்கு இந்த நடைபயிற்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நடைபயிற்சி இல்லாமல் நடக்காததுனால நிறைய உடலில் உபாதைகள் வருது, அதை குறைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நடந்தாக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த நடைபயிற்சி தினத்தை ஏப்ரல் முதல் வாரத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போது நடை அப்படிங்கிறது இன்றைக்கி அவசியம். மனிதன் என்றாலே கால்நடையில் அவனும் ஒரு நபர் தான். ஆனால் இன்றைக்கி நடக்காமல் போய்விட்ட இந்த சூழலில் நடைபயிற்சி அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாக, அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இந்த தினத்தை கொண்டாடுகிறோம். அவங்க ஏற்கனவே சொன்னது போல் நடைபயிற்சியோடு அதை விட மிக மிக பலனை உள்ளடக்கிய நம்மளுடைய 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறத சொன்னாங்க. நடைப்பயிற்சி, 8 நடைப்பயிற்சி இவைகள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எளிதாக செய்யக்கூடிய ஒரு பயிற்சி.
எல்லாராலையும் முடியும், எளிதாக செய்யலாம். ஆனால் அபரிமிதமான பலனை தரக்கூடியது. மற்ற பயிற்சிகள்லாம் கடும் உழைப்பு உழைக்கணும், உழைத்து அதன் விளைவாக பலன் எவ்வளவு கிட்டுங்கிறது தெரியல, எத்தனை நாளில் கிட்டுங்கிறது தெரியல. ஆனால் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக எளிய ஒரு பயிற்சி, எளிதான பயிற்சி. உடலை வருத்த தேவையில்லை, ஆனால் அபரிமிதமான பலனை அள்ளித்தரக்கூடிய பயிற்சி தான் நம்மளுடைய நடைப்பயிற்சி, 8 நடைப்பயிற்சி. ஸோ நடைப்பயிற்சி செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னா, முதல்ல இதயம் பலமடையும். இதயத்தில் தான் மனசு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படியே இருந்தாலும் நல்லது தான். அப்போது இதயத்தில் நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு, இதயத்தை பாதுகாப்பதற்கு நடைப்பயிற்சி. அப்போது அதில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அது இல்லாமல் மனதை ஆனந்தப்படுத்துவது அப்படிங்கிறது நம்மளுடைய 8 நடைப்பயிற்சியில் அது செய்யக்கூடியது. இரத்த அழுத்தம் அப்படின்னா அடுத்த ஒரு, அதாவது பிபி அப்படின்னு எல்லாருக்கும் ரத்த அழுத்தம் சொன்னால் கூட இப்போ தெரியுமான்னு தெரியல, பிளட் ப்ரெஷர் அதனுடைய சுருக்கம் பிபி. அந்த பிபி இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லும் பொழுதே ஏகுறோம். அவ்வளவு எல்லோருக்குள்ளேயும் அந்த அழுத்தத்தின், மனதின் அழுத்தத்தின் காரணமாக இரத்தத்தின் அழுத்தம் அதிகப்படுத்தப்படுகிறது. அப்போது அந்த இரத்த அழுத்தத்தை நம்மளுடைய நடைபயிற்சி சீர் செய்கிறது. 8 நடையில் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், உள்ளங்கைகளை மடக்கி பாருங்கள், விரலின் நகங்களின் வண்ணங்களை பாருங்கள். அப்போது இந்த விரல் நகம் எதுக்கு பக்கச்சோரம், உள்ளங்கைகளை ஏன் மடக்கி பக்கச்சோரம்? ரத்தம் சீராக ஓடுவது, தறிக்கெட்டு ஓடுவதல்ல. இப்போ அதிகமாக ஓடுறது அப்புறம் குறைவாக ஓடுறதல்ல, சீராக ஓட வைப்பது நம்மளுடைய நடைப்பயிற்சி. அது 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது. எடை மேலாண்மை அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எடையை சரியாக, அதாவது மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் சமநிலையில் வைத்திருக்க உதவும். நம்மளுடைய உயரத்திற்கு ஏற்ற எடையை தரும். ஸோ எடை மேலாண்மை கலோரிகளை எரிக்க பயன்படுகிறது. நம்ம உடலில் நித்தம் சத்து அப்படிங்கிறது கலோரிகளாக தான் வரும். அந்த கலோரிகளை தேவையானதை உடனடியாக எரித்து, தேவையுள்ளதை சேமித்து வைத்து, தேவையற்றதை கழித்து அப்படின்னு நம்மளுடைய உடலை அற்புதமாக செய்ய வைக்கக்கூடியது இந்த 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது. அப்புறம் தசைகள் எலும்புகள் வலுவாவதற்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஸோ தசைகள் எலும்புகள் தான் மனிதனுக்கு அதிமுக்கியமான ஒரு விஷயம். ஸோ அவைகளை நம்மளுடைய 8 நடைப்பயிற்சி அப்படிங்கிறது மேம்படுத்துகிறது. அப்படின்ட்டு கூடுதலாக பெண்கள் சம்பந்தப்பட்ட அப்படின்னு சில பல விஷயங்களை சொன்னாங்க. மாதவிடாயில் ஆரம்பித்து பெண்களுக்கு உண்டான பல்வேறு பிரச்சனைகளை சகோதரி குறிப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவைகளெல்லாம் நம்மளுடைய அமைப்பில் இணைந்து பயணிக்கக்கூடிய சகோதரிகள் சொன்னது, அவங்களுடைய ஃபீட்பேக்கு, தனக்கு உண்டான பிரச்சனைகள் எப்படி தீர்வாக மாறியது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த நடைப்பயிற்சி தினத்தில் நம்மளுடைய 8 நடைப்பயிற்சியை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதன் வாயிலாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லி, அவர்களையும் இதில் இணைத்து வையுங்கள்னு சொல்லி, இப்போது நம்மளுடைய 8 நடையின் 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை பற்றி நான் நிறைய சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அதை ஒரு பழக்கமாக மாற்றுங்கிறத கூட நேற்று கூட சொன்னேன். ஸோ ஒவ்வொரு நாளும் அந்த பழக்கத்தை பழக்கப்படுத்துங்க, தவற விட்டு விடாதீங்க. ஒரு நாள் மறந்துட்டு குடிச்சிட்டிங்கன்னா தவறொன்றும் இல்லை. அன்றையிலிருந்து நம்ம மீண்டும் தொடங்கத்தான் போகிறோம். ஸோ நிதானமாக பருகுங்கள். நான் நினைவூட்டும் பொழுது அதை நினைவில் கொண்டு நீங்கள் பருகுங்கள். ஸோ தண்ணீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போகிறோம். முதல் கேள்வியாக நான் கேட்கக்கூடியது, தங்களுடைய
தினசரி நடவடிக்கை அறிக்கை, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், டிஏ ரிப்போர்ட்டை சமர்ப்பித்து விட்டீர்களா? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் சமர்ப்பித்து விட்டீர்களா? எல்லாருமே முடிந்த மட்டும் இரவு 9 மணிக்குள்ளாக அனுப்பணும்னு நான் சொல்லுவேன். அதுதான் அங்கேயும் மதிப்பெண் வழங்கப்படும். ஒருவேளை அது அது எப்பயாவது சூழல் அப்படின்னு ஒன்று வருது, நம்ம அனுப்பலையே அப்படின்னா, நீங்கள் 8 நடைப்பயிற்சி தொடங்குவதற்கு முன்பாக கூட நேற்றைக்கு உள்ளதை, ஏன்னா மறந்துடுவீங்க சில நேரங்களில். அதாவது என்னென்னலாம் செய்தோம், எத்தனை டீலாம் பருகணும் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுவீங்க. அதனால தான் அன்றன்றே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இரவு தூங்க செல்லும் பொழுது நம்ம ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 9 மணிக்கு முன்பாக ஃபில் பண்ண சொல்லுவேன். ஆனால் ஒருவேளை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 8 நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு முன்பாக கூட நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே வரக்கூடிய, ஏன்னா அந்த கேள்வி தான் முதல் கேள்வியாக வரும். ஸோ அந்த கேள்விக்கான விடை நம்ம அனுப்பிட்டோம், சந்தோஷமாக அனுப்பிட்டோம், மகிழ்ச்சியாக அனுப்பிட்டோம்னு சொல்லணும். அந்த அந்த எண்ணத்தோடு நம்ம பயணிக்கணும். ஸோ இதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்விக்கு விடையளித்து கொண்டு இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, தேசிய நடைப்பயிற்சி தினம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த தேசிய நடைப்பயிற்சி தினத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்க, நீங்கள் என்ன செய்யலாம்னு உங்கள் மனசில் தோணும்? எது நம்ம இதை செய்யலாம், இன்றைக்கி நம்ம இதை வலியுறுத்தலாம், ஏதோ ஒன்று உங்களுடைய ஆழ் மனதில் தோன்றி இருக்கும், உங்களுடைய மேல் மனம் வரை அது வந்திருக்கும். நான் சொல்லும் பொழுது, சகோதரி சொல்லும் பொழுது உங்களுடைய ஆழ் மனதில் தோன்றி இருக்கும் அல்லவா? அது என்ன? அதை நீங்கள் இன்றைக்கி எதை செயல்படுத்த போகிறீங்க? அதுதான் இன்றைய இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன், வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன். இதை நீங்கள் உங்களுடைய மனதில் எண்ணி அதை வாய் விட்டு சொல்லி நீங்கள் டைப் படிக்கணும். இந்த இடத்துல என்னை கேட்டால் காப்பி பேஸ்ட் பண்ணவே கூடாது. காப்பி பேஸ்ட் மீன்ஸ் நேற்றைக்கு டைப் அடித்து வச்சதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு இன்றைக்கி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கூட தனியாக எழுதுங்க, தவறொன்றும் இல்லை. அதை எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணலாம். ஆனால் எல்லா நாளும் ஒரே மாதிரி எடுத்து பண்ணாதீங்க. இது நித்தம் நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ அதைத்தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இது மூன்றாவதாக விடையளிக்க வேண்டிய கேள்வி. ஸோ இப்போ இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே, அதாவது நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட் சமர்ப்பித்து விட்டோமா, இன்றைய அதாவது தேசிய நடைப்பயிற்சி தினத்தில் என்ன செய்யலாம்னு நீங்கள் எண்ணி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மூன்றாவதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை எழுதுவது. இந்த 3க்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நமக்கான 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இடைவெளிக்கு முன்பாக நம்மளுடைய நடைப்பயிற்சி, 8 நடைப்பயிற்சி, அதனுடைய பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு உண்டான அப்படின்னு ஒரு விஷயத்தை சகோதரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அனைத்து பிரச்சனைகளுக்கும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அப்படிங்கிறத நம்ம பலமுறை சொல்லியிருப்போம். இப்போது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, எல்லா நம்ம சக்கரை பிபியில் ஆரம்பித்து கேன்சர் வரைய கூட நம்மளுடைய டைகர் கிளப்லையே அதை சமப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல்வேறு முறை சொல்லியிருப்போம். அப்போது மற்ற பிரச்சனைகள், நான் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது புற்றுநோய் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு நோய் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதையே இது சமப்படுத்தி இருக்கிறது, மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத
ஒரு சகோதரி அவங்களுடைய ஃபீட்பேக்லேயே நம்ம கேட்டிருக்கோம். அப்போது மற்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண பிரச்சனைகள். அது அது உண்மையிலேயே அது மலை போல நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். அந்த பிரச்சனைக்கு மருந்துகளையும் மருத்துவத்தையும் நீங்கள் நாடிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் தொடர் பயிற்சி முயற்சியின் வாயிலாக, நம்மளுடைய நம்பிக்கையின் வாயிலாக அதை சரி செய்ய முடிகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு பிரச்சனை. இப்போ பெண்களுக்கு உண்டானதுன்னு சகோதரி குறிப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் அனுபவிப்பவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை ரொம்ப சாதாரணமாக நம்மளுடைய நடைப்பயிற்சி சரி செய்கிறது. அப்போது பிரச்சனைகளே எங்கிருந்து உருவானது அப்படிங்கிறத நடைப்பயிற்சி தினம் தொடங்குவதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நடையே இல்லை, அமர்ந்த நிலையிலே இருப்பதனால நோய்கள் வருகிறது. அப்போது வந்த நோயை வந்த வழியிலேயே அனுப்பணும் அப்படின்னா மீண்டும் நடந்தாலே போதும். அப்போது நடையை ஒரு முறைப்படுத்தி, சகோதரி சொன்னது போல் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் வழங்கிய இந்த 8 நடை பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு அதற்கு துன்பத்தை தரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகிறது. இது அனுபவ ரீதியாக 2 நாள் நடந்தாலே போதும், எல்லாருக்கும் இந்த பலன் கிட்டும். 2 நாள் தொடர்ந்து நடந்தாலே இவ்வளோ பெரிய பலன் கிடைக்கிறதா அப்படின்னு என்ன தோன்றும். ஆனால் தொடர்ந்து பயணிக்கணும். தொடர்ந்து பயணிக்க நம்மளுடைய உடல் வலுவாகும், மனம் சமநிலைக்கு வரும், நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்போம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, நீங்கள் எனக்கு 2வதாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தீர்கள் அல்லவா? தேசிய நடைபயிற்சி தினத்தில் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சோ அதை நடைமுறைப்படுத்துங்கள். உடனடியாக செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பணுமா அனுப்புங்க, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு அனுப்பணுமா அனுப்புங்க, உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பணுமா அனுப்புங்க. நம்மளுடைய லிங்க் அனுப்பி அவர்களை இன்றே நடக்க செய்யுங்கள். இன்றிலிருந்து தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நான் பல முறை சொல்லிட்டேன், இப்போ இந்த நொடி இந்த பொழுது இதுதான் சிறந்த நேரம், நல்ல நேரம். ஸோ இதற்காக ஒரு நல்ல நாள்லாம் பார்த்து கொண்டிருக்க வேணாம், இன்றைக்கே நடங்க. இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே நடங்க. இந்த ஆடியோவை கேட்பதனால் ஏற்படக்கூடிய நன்மையை சொல்லி அவர்களை நடக்க வையுங்கள். முக்கியமாக உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் வழங்குங்க. இதை நான் பல முறை சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் அதை செய்கிறீர்களா அப்படின்னா அது தெரியல. அவர்களுக்கு ஒருவேளை நடக்க முடியாது அவங்களாலெல்லாம் இப்பொழுதைக்கு அப்படின்னு நீங்களாக எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் முதல்ல அவங்கள இந்த ஆடியோவை கேட்க செய்யுங்கள். நீங்கள் அவங்களுக்கு இந்த லிங்க் அனுப்புங்க. லிங்க் அனுப்பி இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆடியோ கேட்கும். அந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. ஒரு 40 நிமிடம் இன்றைக்கி ஒதுக்கிட்டு முழுமையாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமையும். ஸோ அதனால் இதை கேளுங்க, இதை கேட்டு நடங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நடங்க. அவங்களே உங்களுக்கு நடக்க சொல்லி கொடுப்பாங்க, அவங்களே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லி நீங்கள் செய்யுங்க. நீங்களே முடிவெடுக்காதீங்க, அவங்களுக்கெல்லாம் இது முடியாது. அவங்க அப்படி ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு தான் இதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தோமானால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் பல 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 வருடங்கள் அவங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்வை தந்த உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் வாழ்வை திருப்பி தருவதற்கான ஒரு வாய்ப்பு, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான தருணமாக இன்றைய தினத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு இந்த விஷயத்தை வழங்குங்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான தேசிய நடைபயிற்சி தினம் அப்படிங்கிற நேஷ்னல் வாக்கிங் டே அப்படிங்கிறத இன்றைக்கி கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர். இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் குறிப்பிடணும். நான் முதல்ல தொடங்கும் பொழுதும் அதே மாதிரி தான் சொல்லி தொடங்கினேன், சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அப்படின்னு. இப்போது அவங்க தன்னுடைய குழந்தைகளின் படிப்புக்காக, உயர்கல்வியின் தேவைக்காக அவங்க தன்னுடைய முகவரியை இப்போது கோயம்புத்தூருக்கு மாற்றியிருக்காங்க. ஸோ அவர்கள் மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளின் கல்வி தேவைகள்லாம் பூர்த்தியான பிறகு அவர்கள் விருதுநகர் வரும் வரை நம்ம இனிமேல் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு அழைக்கலாம் அப்படின்னு எண்ணுகிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் வழங்குமாறு அன்போடு கேட்டு, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர்
அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, தொடர்ந்து நேற்றைக்கு நம்ம ஒரு ஆடியோ கேட்டிருந்தோம். அந்த ஆடியோவை பற்றி விளக்கமாக இன்னைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அந்த ஆடியோவில் ஒரு கதை, அந்த கதை அப்படிங்கிறது மீண்டும் நினைவூட்டுறேன். ஒரு மன்னருக்கு தனக்கு மகிழ்வே இல்லை, ஆனந்தமே இல்லை அப்படிங்கிறத ஆண்டவனிடத்தில் முறையிடுகிறார். ஆண்டவன் சொல்கிறாரு, இந்த மாதிரி திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஏழை ஒருவர் நீ போனீன்னா தண்ணீர் ஏற்றத்தில் இறைத்து கொண்டிருப்பார். அவரிடத்தில் போய் கேளு, நிச்சயமாக அவர் வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மன்னர் அதே மாதிரி போகிறாரு. அந்த ஏழை அங்கே தண்ணீர் ஏற்றத்தில் தண்ணீரை இறைத்து கொண்டிருக்கிறார். பார்த்தா அவருக்கு போட்டுக்கொள்ள உடை கூட சரியாக இல்லை. அவரிடத்துல போய் பார்த்தா அவர் ஆனந்தமாக பாட்டு பாடிக்கிட்டு, அது கடுமையான வேலை. தண்ணீர் ஏற்றத்தில் தண்ணீர் இறைப்பது அப்படிங்கிறது கடுமையான வேலை. ஆனால் அவர் மகிழ்வோடு செய்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னையா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, ஆனால் நீ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நானா கஷ்டத்துலையா அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ விளம்பர படத்தில் வருவது போல் சொல்லிவிட்டு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். எப்படியா சந்தோஷமாக இருக்கிற அப்படின்னு கேட்டால், வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீடு ஒரு ஓலை குடிசை. அதில் வெளியிலேயே 2 வயதானவர்கள், தாய் தந்தையர், அவருடைய தாய் தந்தையர்கள் அவங்க கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்க்குறாரு. இவர் அந்த ஏழை சொல்கிறாரு, பாருங்கள், இவங்க தான் என்னுடைய தாயும் தந்தையும். இவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், கடன் பட்டிருக்கிறேன். ஸோ அவங்களுடைய கடனை நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சம்பாதிப்பது ₹1 இருந்தாலும் அதில் ₹1/4, அதாவது அங்கே ₹4 சொல்லியிருப்பாங்க, ₹1 செலவழிக்கிறதுன்னு. நம்ம ₹1 நம்ம பட்ஜெட் போலவே நம்ம கணக்கு போடுவோம். ஸோ நான் சம்பாதிப்பது ₹1 இருந்தால் அதில் ₹4 என்னுடைய கடன், அதாவது பெற்ற கடன் அப்படின்னு அவங்களுக்கு நான் திரும்ப செலுத்துகிறேன். அதெல்லாம் நம்மளால் பூர்த்தி செய்ய முடியாது. ஆனால் நான் பெற்ற கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நான் பூர்த்தி செய்கிறேங்கிற அந்த நம்பிக்கை, அந்த மகிழ்வு என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது அப்படின்னு ஒரு ₹4 ஒரு கணக்கு சொல்கிறார். அதன் பிறகு அவங்க அந்த கதையில் சொல்லும் பொழுது அப்படியே அந்த குடிசைக்குள்ளேயே ஏதோ பல தூரம் அரண்மனைக்குள்ளே செல்வது போல் அவங்க சொன்னாங்க. நம்ம அப்படி சொன்னால் அந்த கதை சரியாக இருக்காது. லெஃப்டில் பார்க்குறாங்க, தாய் தந்தையர்கள் கூழ் குடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டில் பார்த்தா ஒரு பெண்மணி, அவங்க கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னுடைய சகோதரி, கணவனால் கைவிடப்பட்டவங்க. ஸோ இவங்களுக்கு நான் ஒரு கடனை செலுத்துகிறேன். அது என்ன அப்படின்னா, தானம் அப்படிங்கிற ஒரு கடனை செலுத்துகிறேன். ஏன்னா யாரோ கடமையை செய்ய தவறியது, ஆனால் அவர்கள் என்னோட சகோதரியாக, என்னோட உடன்பிறப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் தானம் அப்படிங்கிற ஒரு கடமையை செய்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த பக்கமாக அவருடைய மனைவி கூழ் குடித்துக்கிட்டு இருக்காங்க. இது என்னுடைய மனையாள், என்னுடைய இல்லத்தரசி, என்னுடைய வாழ்க்கையை சரிபாதியாக என்னை பகிர்ந்து கொள்ள, என்னுடைய துன்பத்திலும் இன்பத்திலும் என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, அவளுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாமே கடமை தான், எல்லாமே கடன்கள் தான். ஆனால் இந்த இடத்துல அவங்க கதை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. பெற்றவர்களுக்கு கடன் அப்படிங்கிறதும், உடன் பிறந்தவர்களுக்கு தானம் அப்படிங்கிறதும், மனைவிக்கு கடமை அப்படிங்கிறதும், அடுத்து அவருடைய பிள்ளை கூழ் குடித்து கொண்டிருக்கிறார். அப்போது ₹1 ₹4 தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு பெற்ற கடனுக்காக செலுத்துகிறேன் அப்படின்னும், இன்னொரு ₹4 தன்னுடைய சகோதரிக்கு தானமாக தந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும், இன்னொரு ₹4 தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னும், 4வதாக ஒரு ₹4 தன்னுடைய பிள்ளைக்கு சேமிப்பு அப்படின்னு சொன்னார். சேமிப்பு அப்படின்னா, இன்னைக்கு நான் சேமித்து வைப்பது நாளைக்கு எனக்கு பலனை தரும் அப்படின்னு சொல்லி, அப்போது நான் நேற்றைக்கு உள்ள பிரச்சனை,
அதாவது என்னை பெற்ற தாய் தந்தையர்களுக்கான அந்த கடனை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு உள்ள பிரச்சனை, அதாவது என்னுடைய சகோதரிக்கு நான் வாழ்வளித்து கொண்டிருக்கிறேன். நாளைக்கு உள்ள பிரச்சனை, அதாவது வருங்காலத்திற்கான தேவையை நான் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதற்கு சேமிக்கிறேன். அப்போ இந்த முக்காலத்தையும் என்னோடு அனுபவிக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கு நான் கடமையாற்றுகிறேன் அப்படின்னு இந்த நாளை நான் செய்த பிறகு, நேற்று இன்று நாளை இந்த மூன்றும் சேர்த்து என்னுடைய கடமை, இவைகளுக்கு நான் பணம் ஒதுக்கிய பிறகு எனக்கு எதற்கு பணம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகும் பொழுது மனம் அப்படிங்கிறது ஆட்கொள்கிறது. அந்த மனம் அப்படிங்கிறது ஆனந்தமாக இருக்கிறது. ஸோ நான் மகிழ்வோடு இருப்பதற்கு காரணம் இவை தான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அந்த மன்னனுக்கு அந்த ஏழை, தண்ணீர் ஏற்றம் இறைக்கக்கூடிய அந்த ஏழை விளக்கமாக சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம பார்த்த கதை. அப்போது இந்த 4 விஷயம் நம்ம எப்பொழுதுமே கடந்த காலத்துக்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கணும், நிகழ்காலத்திற்கும் நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கணும், நாளைய வருங்காலத்திற்கும் நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போது எல்லாவற்றையும் நம்ம பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கணும். இதை மட்டும் செஞ்சிட்டோம் அப்படின்னா நாமும் மகிழ்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறத மன்னருக்கு புரிய வைக்கிறாங்க. தான் என்ற அகந்தை அங்கே மன்னருக்கு போய்விடுகிறது. மன்னர் ரொம்ப எளிதாக எப்படி நம்ம சேமிப்புனா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வைக்கணும், நாம் கடன்பட்டாவது சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். அதல்ல, அந்த பிள்ளையை சரியாக வளர்க்க வேண்டும், அவ்வளோதான். அன்றைக்கி சொத்து பத்து சேர்த்து வைத்த எத்தனையோ நபர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். காரணம், பணத்தை சேர்த்து வச்சவங்க அவருக்கு நல்ல குணத்தை கொடுக்கல. ஸோ பிள்ளைகளுக்கு எதை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி அந்த கதையில் இருந்து இன்னும் நம்ம பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த கதை நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆழமாக ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு படியாக சொல்லணும் அப்படின்னா நிச்சயமாக கதை நீண்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது, நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு நாம் கடன்பட்டவர்களாக இருக்கணும். நம்மளோட உடன் பிறந்தவர்களுக்கு நாம் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் எல்லாவற்றையும் வழங்குவதற்கு தயாராக இருக்கணும். அதே போல் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் வருங்காலத்தையும் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். நம்மளோடு பயணிக்கக்கூடிய நம்மளுடைய கணவனுக்கு அல்லது மனைவிக்கு அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கதையில் மனைவி அப்படின்னு வந்துச்சு. கணவனுக்கு அல்லது மனைவிக்கு நாம் எல்லாவற்றையும் பகிர்ந்தளிக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்படி மட்டும் இருந்து விட்டோமானால் நாம் மகிழ்வோடு இருக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த அற்புதமான கதை சொல்லியது. இந்த அற்புதமான கதையின் விளக்கம் இன்னும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பதில்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதுபோல் நம்மளுடைய கடமைகள் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் இருக்குது. கடமைகள்னால் இது மட்டும் அல்ல, நாம் ஒழுக்கமாக இருக்கணும், சுய கட்டுப்பாடோடு இருக்கணும், இந்த சமூகத்திற்கு நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம பிரபஞ்சத்திற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு பழமரக்கன்று நடுவதில் ஆரம்பித்து ஏழைகளுக்கு உதவுவது வரைய நம்மளுடைய சமூக கடமை அப்படிங்கிறத நம்ம பல்வேறு முறை டைகர் கிளப் சொல்லியிருக்கோம். இது மாதிரி பல்வேறு கடமைகள் நமக்கு இருக்குது. அதை நாம் பூர்த்தி செய்யணும். கடமைக்கும் வேலைக்கும் உள்ள வித்தியாசத்தை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். கடமைனா நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது, வேலை அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. கடமை அப்படிங்கிறது பொதுநலனாக இருக்கும், ஆனால் வேலை அப்படிங்கிறது சுயநலமாக இருக்கும். ஸோ சுயநலத்தை நம்ம எப்படி வேண்டுமானாலும் தள்ளி போட்டுக்கொள்ளலாம், ஆனால் பொதுநலத்தை நம்ம தள்ளி போட முடியாது. கடமை ஆற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் கடமையை பற்றி பேச ஆரம்பித்தோம்னா நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்கணும். அதை நம்ம தினமும் நித்தம் பேசிக்கொண்டே தான் இருக்கணும். நித்தம் நம் கடைபிடிக்கக்கூடிய அத்தனையுமே நம்மளுடைய கடமைகளை செய்வது அப்படிங்கிற மாதிரி தான். அதை நீங்கள் வேலையாக நினச்சிங்கன்னா நிச்சயமாக தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பீங்க. அது 8 நடைப்பயிற்சி ஆகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அதை கடமையாக என்றைக்கு என்ன ஆரம்பிச்சிங்களோ அது நம்மளுடைய இறைவணக்கத்தில் கூட கொடுத்துருப்போம். இது என்னுடைய கடமை அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ இந்த கடமையை நாம் கடைபிடித்தோமானாலே வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், ஆனந்தமாக இருக்கலாம். அதாவது கடவுள் அங்கே இந்த நபரை பாரு, இவர் செய்யக்கூடியதை பாரு, இவரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளணும் அந்த மன்னருக்கு சொன்னது போல் நமக்கும் அந்த கடவுள் சொன்னது போல் நாம் எடுத்துக்கொண்டு இந்த கடமைகளை ஆற்றுவோம், நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி தொடர்ந்து இன்றைய கடமையாக நம்ம சொல்லியிருந்தோம் அல்லவா, நீங்கள் இன்றைக்கு ஒரு
2வது கேள்விக்கு விடையளித்திருந்தீர்கள். என்ன நீங்கள் தீர்மானிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அந்த கடமையை இன்னைக்கு ஆற்றிடுங்கள். அதுதான் இன்றைய கடமையாக நான் உங்களுக்கு விடுவது. இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். அதற்கு முன்னதாக கூட்டு பிரார்த்தனை. இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம். கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.